வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம சங்கு இலை குழம்பு தான் வைக்க போகிறோம். சங்கு இலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. என்னென்ன சேர்த்து குழம்பு வைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு நான் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், முருங்கைக்காய் வச்சுருக்கேன், 2 வாழைக்காய் வச்சுருக்கேன், பூண்டு, சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், புளி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம குழம்பு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். மிளகு ஜீரகமும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு சங்கு இலையை நல்லா கழனி தண்ணி, அரிசி கழுவின தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு போட்டிருக்கேன். மிளகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அலசி வச்சுருக்க சங்கு இலையை எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு சின்ன ஜீரகம் கொஞ்சோன்னு போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம வதக்கிக்கிடுவோம். இப்போ அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி குழம்பு தாளிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கிட்டேன். வெந்தயமும் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கல் கொடுத்துக்கிட்டு, நான் எந்த குழம்புக்காக இருந்தாலும் கொஞ்சோண்டு தக்காளி சேர்ப்பேங்க. அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளியாக போட்டுக்கிட்டேன். இதுக்கு ஆல்ரெடி தக்காளி போடக்கூடாது, எனக்கு ஒரு ஆசை போடணும்னு அதனால் போட்டேன். அப்புறம் வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம். நல்லா சுருளை கிண்டி விட்டுக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க சங்கு இலையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பேஸ்ட்டையும் எடுத்து நம்ம ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸி ஜார் மூடியில் இருக்கிறதையும் நல்லா வலித்து போட்டுக்கிட்டு, நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றவாறு, ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு நிறையா சேர்த்துருக்கோம், மிளகும் ஜீரகமும் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கிட்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த அளவு குழம்பு போதும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டாச்சு. இதுபோல் மருத்துவ குணம் கொண்ட குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இதை சாப்பிடுவோமா. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்து கொடுத்து வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ நான் சுட சுட சாதம் வச்சுருக்கேன். அந்த சாதத்துக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.